வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையில் தோல்வியடைந்துவிட்டது. 100% தோல்வியடைந்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான நிலை. அடுத்து இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிற மே 16ஆம் தேதி கடுமையான மழை இருக்கும் என்று ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கடுமையான மழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. அதற்கு ஏற்ற முறையில் தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடிகளில் ஜெனரேட்டர் போன்ற வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதேபோல வாக்காளர்கள் மழையில் நனையாமல் இருப்பதற்குள்ள ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும். எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. ஜெனரேட்டர் ஏற்பாடு இல்லை, வெளிச்சமே இல்லை. நான் இன்று காலையில் வாக்குப்பதிவு செய்வதற்காக எனது வாக்குச்சாவடியான நான் வாக்களிக்க வேண்டிய வாக்குச்சாவடியான வேலூர் வாக்குச்சாவடிக்கு தொடக்கப்பள்ளிக்கு அங்கே சென்ற பொழுது ஒரே இருட்டாக இருந்தது. நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எது என்பதை நான் தேடி கண்டறிந்துதான் ஒரு நிதானமாக உத்தேசமாக இதுவாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் வாக்களித்தனே தவிர ஒரு மன நிறைவோடு என்னால் வாக்களிக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த வாக்களிக்கிற அந்த எந்திர பெட்டிகள் எல்லாம் பேட்டரியில் இயங்குகிறது. இப்பொழுது முழுமையாக காலையிலிருந்து சுத்தமாக மின்சாரம் இல்லை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. மின்சாரம் முழுமையாக இல்லை. இந்த பேட்டரி எத்தனை மணி நேரத்திற்கு இயங்கும் என்று தெரியாது. மழையின் காரணமாக வாக்காளர்களும் மிக குறைவான அளவுக்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற வாக்காளர்களும் முழுமையாக வாக்களிப்பதற்கான முடியுமா? பேட்டரி சார்ஜ் தீர்ந்துவிட்டால் அந்த எந்திரம் எப்படி இயங்கும் என்கிற கேள்வி எழுகிறது.